நம்முடைய தியானத்திற்காக நாம் நிருப பாகமாக வாசிக்க கேட்ட கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கொலோசையர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மக்கள் ஆட்சியிலே இந்த மக்கள் பிரதிநிதிகள் பதவி ஏற்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, இவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கடவுள் பெயராலே என்று அவர்கள் பதவி பிரமாணம் எடுப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே செய்யப்படும் எந்த வேலையும் கடவுளுக்காக, இந்த உலகத்திலே செய்யப்படுகிற எல்லா வேலையும் கடவுள் பெயராலே கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செய்யப்படுகிறது. அதான் பொதுவான விதி. ஆகவே நமக்கெல்லாம் தெரியாத ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இந்த கொலோசையர் 3:17 வசனமே உலகில் பதவி பிரமாணத்திற்கான அடிப்படை வசனமாக பின்பற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் அதை அறிமுகப்படுத்தினார்கள். பிரிட்டிஷ் பார்லிமெண்டிலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படை வசனம் என்ன என்றால், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு உலகமெங்கும் இந்த அடிப்படையிலே தான் பதவி பிரமாணம் எடுக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் பதவி பிரமாணத்தின் போது இதுதான் நிறைவேற்றப்படுகின்றது. நம்முடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பதவி எடுக்கும் போது நீங்கள் இதை பார்த்திருப்பீர்கள். பதவி பிரமாணம் எடுக்கும் போது சில விதிமுறைகள் உண்டு. என்ன விதிமுறைகள் என்றால், பதவி பிரமாணம் எடுக்கும் போது தங்களுக்கு பிடித்த தலைவர்களின் பெயரை கூறி உறுதிமொழி கூறக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள். என் தலைவர் பெயரிலே இதுக்கு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனின் பெயரிலும் உறுதிமொழி எடுக்கக்கூடாது. இன்னொன்று என்ன தெரியுமா? கடவுள் அல்லது ஆண்டவர் என்ற பொது பெயராலே உறுதிமொழி கூறலாமே தவிர கடவுளுக்கென்று ஒரு பெயரை கொடுத்து பதவி பிரமாணம் எடுக்கக்கூடாது. இது அடிப்படையான விதிமுறை. இங்கிலாந்திலே 1880ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலிலே நார்த்தாம்ப்டன் என்ற தொகுதியிலே ஒருவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய பெயர் சார்லஸ் பிராட்லாஃப் என்பது. சார்லஸ் பிராட்லாஃப். அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவர் சொன்னார், நான் கடவுள் பெயராலே பதவி பிரமாணம் எடுக்க மாட்டேன். ஒரு பயந்து போய் அவர் பின்வாங்கி விட்டார். கடவுள் பெயராலே நான் பிரமாணம் எடுத்து அதை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அது எனக்கு பாதகமாக வந்து முடிந்துவிடும். ஆகவே நான் கடவுள் பெயராலே பிரமாணம் எடுக்க மாட்டேன் என்று பின்வாங்கினார். ஆனால் அதை பிரிட்டன் நாடாளுமன்றம் ஏற்க மறுத்தது. இல்லை இல்லை, இப்படி நீ பதவி எடுத்தால்தான் நீ பதவி எடுத்துக்கொள்ள முடியும், இல்லை என்றால் நீ விலகி போய்விடு என்று அதிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். ஆகவே அவர் பதவியை விட்டு விலகிவிட்டார். மீண்டும் அந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தது. மீண்டும் அவர் ஜெயிக்கின்றார். ஆனால் மீண்டும் கடவுள் பெயராலே நான் பிரமாணம் எடுக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது. அவர் அப்படி சொன்னதினாலே அந்த நாட்களிலே நாடாளுமன்றம் ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வருகின்றது. என்ன என்றால்,
இந்த பதவி பிரமாணம் எடுக்கிறவர்கள் 2 விதத்திலே பதவி பிரமாணம் எடுக்கலாம். ஒன்று, கடவுள் பேராலே நான் ஆணையிட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறேன் என்று சொல்லலாம். இல்லை என்றால் என் மனசாட்சிப்படி நான் பதவி பிரமாணம் எடுக்கிறேன் என்று பதவி பிரமாணம் எடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்தது. கடவுளுக்கு செய்வது போல பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் பயம் வந்து விடுகிறது. அப்படிதானே? ஆண்டவருக்கு செய்வது போல எல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொன்னார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த உலகத்தில் எல்லாமே அந்த அடிப்படையிலே தான் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது நம்ம எல்லாருக்கும் பயம் வருகிறது. மனிதர்கள் தங்கள் பணிகளை மனிதர்களுக்கு செய்வது போல செய்யும் போது அதிலே பல குறைபாடுகள் இருப்பதை பவுல் அப்போஸ்தலன் பார்த்தார். பல குறைபாடுகள். ஆகவே பணி செய்கிற எல்லாரும் கடவுளுக்கு பிரமாண உறுதிமொழி கொடுத்து பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பவுல் அப்போஸ்தலர் போதித்தார். அதிலே முக்கியமான வசனம்தான், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்படி நாம் பணி செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம் பணிகளிலே குறைபாடு இல்லாமல் இருக்கும் என்பது பவுல் அப்போஸ்தலருடைய போதனை. ஆகவே இந்த காலை வேளையிலே எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதற்கு பவுல் அப்போஸ்தலர் இந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே ஒரு 3 ஆலோசனைகளை தருகிறார். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நன்றியுடன் பணி செய்ய வேண்டும். நன்றியுடன் பணி செய்ய வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். கொலோசையர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். உலகில் பணி செய்கிற எல்லாரிடமும் முதலாவது இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை பண்பு என்ன தெரியுமா? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு இருக்க வேண்டும். நன்றியோடு நாம் பணி செய்ய வேண்டும். கடவுள் எனக்கு பணி செய்வதற்கு நல்ல சூழல்களை தந்திருக்கிறார், நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல உழைக்கிற உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார். அப்படிதானே? நல்ல உழைக்கிற உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார் என நாம் பணியை ஆரம்பிக்கும் போது தினமும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி பணியை ஆரம்பிக்க வேண்டும். அதை தான் பவுல் சொல்லுகிறார். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் பணி செய்யுங்கள். எனக்கு எவ்வளவு நல்ல சூழல்களை தந்திருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பணி செய்யுங்கள். நல்ல கவனியுங்க. இந்த ரப்பர் டயர் இருக்கிறதே, அது ஓட ஓட தேய்ந்து போகும். வண்டிகளிலே ரப்பர் டயர் போட்டிருப்பார்கள். ஓட ஓட ரப்பர் டயர் தேய்ந்து போகும், நாம் மாற்ற வேண்டும். ஆனால் நம்ம பாதங்களை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு நாள் இந்த பாதங்களினாலே நாம் நடக்கிறோம்? நம் பாதங்கள் வாழ்நாள் முழுவதும் நடந்தாலும் தேய்ந்து போவதில்லை. அப்படிதானே? நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், நடந்து நடந்து பாதம் தேஞ்சது தான் மிச்சம். பாதம் எங்க தேஞ்சிருக்கு? யாருக்குமே பாதம் தேயவில்லையே. ஆகவே ஆண்டவர் நம் பாதங்கள் தேயாதபடி, செருப்பு தான் தேஞ்சு போகும். அப்படிதானே? செருப்பு தான் தேஞ்சு போகும், பாதங்கள் தேய்வதே இல்லை. அப்படி நமக்கு நல்ல பாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நடக்க ஆரம்பிக்கும் போது நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தாவே, நல்ல பாதத்தை தந்தீரே. நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தாவே, எனக்கு நல்ல பேட்டா ஷூவை தந்தீரே. அப்படிதானே? என்னெல்லாம் விலை உயர்ந்த செருப்பு உண்டோ, இந்த செருப்பு வாங்க முடியாது, என் புருஷன் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாரு, அடம் பிடிச்சு நான் வாங்கிட்டேன், இந்த செருப்புக்காக நன்றி. நம்ம எல்லாம் அப்படிதான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதல்ல, இந்த பாதத்திற்காக நன்றி. இந்த பாதத்திற்காக நன்றி. அதுபோல நம்முடைய உடம்பிலே பாருங்கள், 75% தண்ணீர் தான் இருக்கிறது. 75% தண்ணீர். ஆனா நம்ம உடம்புல
லட்சக்கணக்கான துளைகள் இருக்கிறது. அதை என்ன சொல்வார்கள் தெரியுமா? ரோம துளைகள் என்று சொல்வார்கள். மயிர்கால்கள், ரோம துளைகள். அப்படி லட்சக்கணக்கான துளைகள் இருந்தாலும் நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வெளியே சென்றலையே, அப்படிதானே? எல்லாமே 75% அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல உலகத்திலே எந்த பொருளும் தாங்கி பிடிக்காமல் நிற்காது. ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆனா நம்ம உடம்பு தன்னைத்தானே சமநிலையில் வைத்து தாங்கிக் கொள்ளுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு. மனிதர்கள் பல விதங்களிலே உட்கார்வது போல எந்த மிருகத்தாலும் உட்கார முடியாது, அப்படிதானே? இப்படி உட்காருவோம், இப்படி உட்காருவோம், காலுக்கு மேல காலு, கைக்கு மேல கை. ஒரு சிங்கம் கூட நினைச்சா இப்படி உட்கார முடியாது. ஒரு யானை நினைச்சா உட்கார முடியுமா? உட்காரவே முடியாது. மனிதர்கள் பல விதங்களில் உட்காருவது போல எந்த மிருகத்தாலும் எந்த பறவையாலும் உட்காரவும் முடியாது, படுக்கவும் முடியாது. கால் ஒரு பக்கம் இருக்கும், தலை எங்கேயோ இருக்கும், படுத்திருப்பான் வீட்டுல நம்ம பையன், அப்படிதானே? பாருங்க. ஆனா எந்த பறவையும் எந்த மிருகமும் இப்படி படுக்க முடியாது, நிக்க முடியாது, இருக்க முடியாது. எந்த பேட்டரியும் சார்ஜ் செய்யாமல் செயல்படாது. சார்ஜ் பண்ணலன்னா செயல்படவே செய்யாது. காலையில எழும்பின உடனே செல்போனை பார்த்து, ஏன் 40க்கு வந்துட்டு, அப்படிதானே? 22 தான் இருக்கு. எந்த பேட்டரியும் சார்ஜ் செய்யாமல் செயல்படாது. ஆனா அந்த இருதயம் என்கிற பேட்டரியை பாருங்க, பிறப்பு முதல் இறப்பு வரை ஏதாவது சார்ஜ் பண்ணுகிறோமா? ஒரு சார்ஜ் பண்ணாமலேயே அது செயல்படுகிறது. எந்த பம்பும் நீண்ட காலம் ஓடாது. அது ஜெட் பம்பாக இருந்தாலும் சரி, எந்த பம்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை உண்டு. ஆனா நம்ம உடம்பிற்குள்ளே இரத்தம் பம்ப் பண்ணப்பட்டு எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல உலகிலே விலை உயர்ந்த எந்த கேமராவும் ஒரு எல்லையில தான் என்று இயங்கும். ஜூம் பண்ணு என்றாலும் ஒரு அளவுக்கு தான் ஜூம் பண்ண முடியும், அப்படிதானே? ஒரு அளவுக்குத்தான். ஆனால் நம் கண்கள் மெகா பிக்சல் தரத்தில் ஒவ்வொரு காட்சியையும் பதிவு செய்கின்றது. எந்த ஆய்வகமும் எல்லா சுவையையும் சோதித்து விடாது. ஆனால் நம்ம நாக்கு இருக்கிறதே, எந்த கருவியும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான சுவைகளை அடையாளம் காணும். ஏன் இதுல கொஞ்சம் உப்பு கூடுதலா இருக்கு, கொஞ்சம் தட்டி போச்சு, அழகான வார்த்தைகளை நம்முடைய அம்மாமார் சொல்வார்கள், கொஞ்சம் இது தட்டிட்டு. அப்படி இந்த சுவைகளை சுவைப்பதற்கு நம்முடைய நாக்கு இருக்கிறதே, எவ்வளவு நல்ல கருவி. அதே போல மிக நவீன சென்சாரும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது சென்சார். ஆனா நம்ம உடம்புல சென்சாராக இருப்பது என்ன தெரியுமா? தோல். ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலும் என்ன எறும்பு கடிச்சிட்டு எல்லாம் நன்றாக தெரியும். அவ்வளவு சென்சிபிள் சென்சார் நம்முடைய தோல். எந்த கருவியும் எல்லா ஒலிகளையும் எழுப்ப முடியாது. ஆனால் நம்ம குரல் வளையில் இருந்து ஆயிரக்கணக்கான ஒலிகளை எழுப்பலாம். எந்த பறவையும் நம்மை போல பேச முடியாது. ஆனா நம்ம இங்க இருக்கிற எல்லாரை போல பேச நினைச்சா பேசிவிடலாம். அந்த அளவிற்கு நம்முடைய குரல் வளையிலிருந்து ஆயிரக்கணக்கான அதிர்வெண் ஒலிகள் வரும். எந்த கருவியாலும் எல்லா ஒலிகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம காதால புரிந்து கொள்ள முடியும். ஒரு குருவி சத்தம், இது அடைக்கலான் குருவி, இது கிளி சத்தம், இது மழை பெய்து, அழகாக எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே கடவுள் என்ன செய்திருக்காரு? நமக்கு நல்ல கருவிகளை தந்திருக்கிறார். நமக்கு நல்ல கருவிகளை தந்திருக்கிறார். ஒன்றும் தரவில்லை என நாம் புகார் சொல்லவே முடியாது. ஆகவே நம்ம வேலை செய்யும் போது முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் என்றால் நன்றி உணர்வு. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் கர்த்தாவே உமக்கு நன்றி, அப்படிதானே? ஆண்டவரே உமக்கு நன்றி, இவ்வளவு சிறப்பாக எனக்கு எல்லாம் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று நம்முடைய பணியை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது, எப்படி நாம் பணி செய்ய வேண்டும்? கபடமில்லாத இருதயத்தோடு பணி செய்ய வேண்டும். கபடமில்லாத இருதயத்தோடு பணி செய்ய வேண்டும். வாசியுங்கள், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கொலோசையர் 3:22.
வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். கபடமில்லாத இருதயத்தோடு பணி செய்யுங்கள். நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த வேலையை கற்பவர்கள் வேலையை கற்கும் போது ஒரு அப்ரண்டிஸா போயிருப்பான், ஒரு வேலையும் தெரியாது. அந்த வேலையை கற்கும் போது பயந்து பயந்து உண்மையாய் செய்வார்கள். அப்படிதானே? பயந்து பயந்து உண்மையாய் செய்வார்கள். கொத்தன் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த கையாள் கேட்பானே, இவ்வளவுக்கு இவ்வளவு தானே சார்ந்து போடணும், உண்மையா செய்வான். ஏனென்றால் வேலை சரியாக செய்ய வேண்டும், அல்ல தப்பு வந்து விடக்கூடாது. ஆனால் வேலையை கற்றுக்கொண்ட பின்பு, இந்த வேலையில நல்ல அனுபவமும் பணிமூப்பும் வந்த பின்பு என்ன வந்துவிடும் தெரியுமா? கபடம். கபடம் வந்துவிடும். பவுல் அப்போஸ்தலர் வேலைக்காரர்களிடத்தில் இந்த கபடத்தை அதிகமாக கண்டார். இந்த கபடத்தை கண்டார். தங்களை விட்டால் தங்கள் எஜமான்களுக்கு நேர்த்தியாக நேரத்திற்கு ஏற்றபடி வேலையை முடிச்சு கொடுக்க ஆள் இல்லை, உடனடியாக ஆள் கிடைக்காது என்பதை அறியும் போது இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? எஜமான்களுக்கு கீழ்ப்படிவதை குறைத்துக் கொள்வார்கள். என்னை விட்டு ஆள் கிடையாது, ஆகவே எஜமான்களுக்கு கீழ்ப்படிவதை குறைத்து கொள்ளுகிறார்கள். எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அண்ணாச்சி, இதெல்லாம் என்னை செய்ய முடியாது, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, சில காரியங்களை செய்ய முடியாது என்று எதிர்த்து நிற்பதை பவுல் அப்போஸ்தலர் பார்த்தார். இந்த கபடம் ஒரு வேலைக்காரன்ட்டு வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த வேலைக்காரர்களிடம் கபடம் வந்த பிறகு நமக்கே ஒரு சந்தேகம் வந்துவிடும், யார் எஜமான் யார் வேலைக்காரன்? விடுதானே? கடையில் நம்ம கேட்போம், இந்த பொருள் வாங்கி தந்துருவீங்களா? நான் வாங்கி தரேன் என்று அந்த எஜமான் சொன்னாலும் உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், அதெல்லாம் உடனே கிடைக்காது. அப்படியாடே, உடனே கிடைக்காதோ? யார் எஜமான் தெரியாது, யார் எஜமான் என்று தெரியாதபடி ஒரு சந்தேகம் வந்துவிடும். ஏனென்றால் வேலைக்காரர்களிடம் கபடம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். அதன் பிறகு எஜமான் தன் வேலை நடக்க தன் வேலைக்காரர்களிடத்திலே பணிவோடு கெஞ்சலோடு தான் பேசணும். இதை செய்திருவியாடே, அப்படிதானே? எப்படியா செய்து கொடுக்கணும்பா. கெஞ்சலோடு பேச தொடங்குவார்கள், பணிவோடு பேச தொடங்குவார்கள். நமக்கு தொடர்ந்து சந்தேகம் வரும், யார் முதலாளி யார் தொழிலாளி? ஒரு விதத்துல இது வேலைக்காரர்களின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு கட்டம் தான். ஒரு வேலைக்காரன் வளர்ந்துட்டான், வேலைக்காரர்களின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு கட்டம் தான் இது. அதாவது எஜமானர்களிடம் அவர்கள் உரிமையோடு காட்டும் முரண்பாடு, அந்த வேலையில் அவர்கள் நல்லா தேறி விட்டார்கள் என்பதன் அடையாளம், நல்லா தேறிட்டார்கள் என்ற அடையாளம். ஆனால் மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கொண்ட பின்பு என் முரண்பாடு முக்கியம், என் ஸ்ட்ரைக் முக்கியம், என் எஜமானுக்கு இதை விட்டால் நான் பாடம் புகட்ட முடியாது என் நிலையில் செயல்படாமல் இந்த முரண்பாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உடன்பாடு நிலைக்கு வந்துவிட வேண்டும். பவுல் அதை தான் சொல்லுகிறார். கபடம் வந்ததுனால இப்படியெல்லாம் ஆகி போகிறது. அதனால கபடம் வேண்டாம், கபடம் இல்லாம பணி செய்யுங்கப்பா, கபடம் இல்லாம பணி செய்யுங்க. நம் பணிகளை ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வு பணி செய்பவர்களிடம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தாழ்மை வரும். கடவுள் பார்க்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துவிடும். சின்ன பிள்ளைகள் பெரிய மனிதர்களைப் போல கபட வேஷமிட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள், அப்படிதானே? ஏய் நான் தான் டாக்டர், ஏய் நான் தான் டீச்சர், அப்படிதானே? அதை யாராவது பெரியவர்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு ஒரு விதமான வெட்கம் வந்துவிடும், பயம் வந்துவிடும், அப்படிதானே? அதே போல நமக்கும் ஒரு வெட்கமும் பயமும் ஆண்டவர் காண்கிறார் என்று வர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 8ஆம் தேதி உலகமெங்கும் பி எ கிட் அகைன் டே என்று கொண்டாடுகிறார்கள். அதாவது மீண்டும் குழந்தையாக மாறுங்கள்
மீண்டும் குழந்தையாக மாறுங்கள் என்று ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய வயது முதிர்வு, நம்முடைய அன்றாட பணி சுமை, நம்முடைய குடும்ப பொறுப்புகள் காரணமாக ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சில சமயம் நம்முடைய குழந்தை பருவத்து நினைவுகள் வரும்போது நம்ம சந்தோஷமா மாறிடுறோம். அந்த காலம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த காலம் இந்த கலர்ல தான் நான் எனக்கு துணி போடுவேன், எங்க அம்மா அதை தான் எடுத்து தருவாங்க. அப்படி குழந்தையாக மாறிவிடுகிறோம். இதே போல நம்முடைய பணி வாழ்விலே வரும் முரண்பாடுகள், சண்டைகள், இதை கடவுள் பார்க்கிறார். கடவுள் பார்க்கிறார் என்ற நிலை வரும்போது ஒரு குழந்தையின் வெட்கத்தோடு நாம் மாறிவிட வேண்டும். ஒரு குழந்தையின் வெட்கத்தோடு நாம் அதை அகற்றி விட வேண்டும். கபடமில்லாமல் நாம் பணி செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் அதை தான் சொல்லுகிறார். கபடமில்லாமல் பணி செய்யுங்கள். முதலாவது நன்றியோடு பணி செய்யுங்கள். இரண்டாவது கபடமில்லாமல் பணி செய்யுங்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? கடவுளுக்கு பணி செய்யுங்கள். கடவுளுக்கு பணி செய்யுங்கள். வாசியுங்கள் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒருவரும் 24ஆம் வசனத்தை இன்னொருவரும் நீங்கள் வாசியுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் நம்முடைய பணிகளை செய்யும் போது மனிதரிடமிருந்து அல்ல, கடவுளிடமிருந்து பலனை பெறுவோம் என்ற எண்ணத்திலே நாம் பணி செய்ய வேண்டும். மனுஷன்கிட்ட இருந்தல்ல, கடவுள்கிட்ட இருந்து எனக்கு பலம், எனக்கு அதற்கான பலன் கிடைக்கும். நமக்கு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? மனுஷருடைய பெரிய பலவீனம் என்ன என்றால், யாராவது அவர்களை புகழ்ந்தால் உயிரை கொடுத்து அதிகமாக வேலை செய்வார்கள். யாரா புகழ்ந்துட்டா போதும், உயிரையே கொடுத்து வேலை செய்வார்கள். இதை உணர்த்த உளவியலிலே ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. ஒரு கழுதை அதிகமாக வேலை செய்வதை பாராட்டி அந்த கழுதையின் எஜமான் என்ன செய்தார் தெரியுமா? தங்கத்தினாலே ஒரு சேணம் செய்து அந்த சேணத்தை அந்த கழுதையின் மீது போட்டார். அந்த கழுதை இடத்திலே சொன்னார், எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியமான வேலைக்காரன், நீ இல்லை என்றால் எனக்கு எந்த வேலையும் நடக்காது, நீ ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் அந்த கழுதையை புகழ்வார். அந்த கழுதையும் என்ன நினைத்தது தெரியுமா? நான் இல்லாவிட்டால் என் எஜமானுக்கு எந்த வேலையும் நடக்காது. கழுதை நம்ப தொடங்கி விட்டது, நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த கழுதை ஓய்வே எடுக்காமல் வேலை செய்து கொண்டே இருந்தது. அதுக்கு அப்பப்போ காய்ச்சல் வரும், ஜலதோஷம் வரும். ஒன்றும் இல்லை, என் எஜமான் என்னை நம்பி இருக்கிறார், இந்த ஜலதோஷம், இந்த தலைவலி, இந்த காய்ச்சல்லாம் ஒன்றும் செய்யாது. அந்த கழுதை என்ன செய்யும்? வேலைக்கு போய்விடும். ஒரு நாள் அதிக உழைப்பினாலே நோய்வாய்ப்பட்டு கீழே அந்த கழுதை விழுந்து விட்டது. அதை எழுப்பி விடவோ காப்பாற்றவோ அதன் எஜமான் முயலவே இல்லை. அந்த எஜமான் என்ன செய்தான் தெரியுமா? அதன் மீது இருந்த அந்த தங்க சேணத்தை எடுத்து இன்னொரு இளம் கழுதை மீது போட்டு விட்டான். இப்போதான் அந்த கழுதைக்கு புரிந்தது, தன் எஜமான் நேசித்தது தன்னை அல்ல, தன் உழைப்பினால் வந்த பலனையே. அதுபோல நம்ம உழைப்பினாலே மனிதருக்கு பலன் கிடைத்து கொண்டிருந்தால் நம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உன்னை விட்டா எனக்கு யார்? புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனா என்ன தெரியுமா? எல்லா புகழ்ச்சியும் நமக்கு தரப்படும் மதிப்பு அல்ல, அன்பு அல்ல. எல்லா புகழ்ச்சியும் நமக்கு தரப்படுகிற மதிப்பு அல்ல, அன்பு அல்ல. அது நம்மை கட்டுப்படுத்தும் தந்திரம். அது நம்மை கட்டுப்படுத்தும் தந்திரம். இந்த உலகத்துல ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் ஒரே ஒரு எச்சரிப்பை தான் சொன்னார். என்ன எச்சரிப்பு தெரியுமா? லூக்கா 6:26 எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இந்த புகழ்ச்சி இருக்கிறதே,
உண்மையாய் உழைப்பவர்களையும் பொய்யர்கள் ஆக்கிவிடும். கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படித்தான் உருவானார்கள். மக்கள் புகழ புகழ மக்களுக்கு ஏற்றபடி நான் சொல்ல வேண்டும், உண்மையை மறைத்து விடுவார்கள். உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையை மறைத்து விட்டார்கள். அப்படித்தான் கள்ள தீர்க்கதரிசிகள் உருவானார்கள். புகழ்ச்சியினாலே தான் உருவானார்கள். இந்த புகழ்ச்சி இருக்கிறதே கடவுளுக்கல்ல, மனிதருக்கே பிரியமாய் உழைக்கும்படி செய்துவிடும். நம்முடைய உழைப்பை வன்முறை இல்லாமல், கடின சொல் இல்லாமல் பிழிகின்ற ஒரு தந்திரம் தான் மனிதரின் புகழ்ச்சி. நீங்க எல்லா வேலைக்காரரையும், டேய் நீ நாளைக்கு 9 மணிக்கு வரணும், இதெல்லாம் செய்யணும், இல்லை சம்பளம் இல்லை சொல்லி பாருங்க, அவன் வேணும்னே 9:45 தான் வருவான். அதுக்கு பதிலா, ஏய் நீ வந்தாதான்ப்பா ஒரு லைட் வந்திருக்கு, நீ வந்தாதான்ப்பா ஃபேன் ஓடுது, அப்படிதானே சொல்லி பாருங்க, அவன் உடனே வந்து விடுவான். புகழ்ச்சி நம்முடைய உழைப்பை வன்முறை இல்லாமல், கடின சொல் இல்லாமல் பிழிகின்ற ஒரு தந்திரம். ஆண்டவர் அவருக்கு பணி செய்வதனாலே நம்மை புகழ மாட்டார். அவர் புகழவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை புகழ்வது நமக்கு நன்றி செலுத்துவதற்கு சமமாகிவிடும். அவர் நம்மை புகழக்கூடாது. ஆகவே அவர் நம்மை புகழவே கூடாது. நன்றாக அவருக்கு பணி செய்யும் போது அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? நிறைய வேலையை தருவார், நிறைய வேலையை தருவார். அதுதான் அவர் அளிக்கும் கனம். யார் அவருக்கு வேலையை நன்றாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர் அளிக்கும் கனம் என்ன தெரியுமா? இன்னும் நிறைய வேலை செய், இன்னும் நிறைய வேலை செய். அதான் அவர் அளிக்கும் கனம். எல்லாம் நீயே எனக்கு செய்ய வேண்டும் என்று வேலையை கொடுப்பார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையுள்ள பகுதியை நாம் சுவிசேஷ பாகமாக வாசிக்க கேட்டோம். அதிலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17:7-10 வரை பாருங்க. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீதான் வெளியிருந்து வேலை செய்துட்டு வரான்னு தெரியுது, நீதான் எனக்கு சாப்பாடும் தர வேண்டும், நீதான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அவர் கொடுக்கிற கனம் அதுதான். நீதான் எனக்கு எல்லாமாக இருக்க வேண்டும். வேலையை கூட்டி விடுவார், பாராட்ட மாட்டார், வேலையை கூட்டி கொடுப்பார். ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வேலை வாங்கினாலும் மனிதரை போல நம்மை கசக்கி தூர வீச மாட்டார். நாம் பலனற்று போகும்போது நமக்கு பலன் தருவார். நம் உழைப்பிற்கு ஏற்ற பலனை அவர் சரியா கணக்கு வச்சிருப்பார். கொலோசியர் 3:23 பவுல் அப்போஸ்தலர் இதை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா? சுதந்திரமாகிய பலன், அப்படிதானே? அந்த வசனத்துல பாருங்க, கொலோசியர் 3:23 சுதந்திரமாகிய பலன். இது என்ன? ஒரு பிள்ளைக்கு என்று ஒரு பெற்றோர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பங்கு. இது என் மகனுக்கு, இது என் மகளுக்கு ஸ்பெஷல் பங்கு வைத்திருப்பார்கள். அதுதான் சுதந்திரமாகிய பலன். அதை யாரும் தடுக்கவும் முடியாது. யாரும் அவரிடத்திலிருந்து உங்க பிள்ளைக்கு வச்சிருக்கிறது எனக்கு தாருங்க என்று திருட்டுத்தனமாக பெறவும் முடியாது. ஆகவே இன்றைக்கு காலையிலே நாம் எதை தியானித்திருக்கிறோம் என்றால், எப்படி அவருக்கு பணி செய்வது, எப்படி அவருக்கு பணி செய்வது. நன்றியோடு பணி செய்ய வேண்டும், கபடமில்லாத இருதயத்தோடு பணி செய்ய வேண்டும். மனித புகழ்ச்சிக்காக அல்ல, அவருடைய ஏற்புக்காக நாம் பணி செய்ய வேண்டும். நாம் எல்லாம் காந்தம் போன்றவர்கள், ஹியூமன் மேக்னெட் என்று நம்மை சொல்வார்கள். நம்ம அறியாமலேயே எத்தனையோ பேரை ஈர்க்கிறோம். நம்மை பார்க்கிறார்கள், நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி சாப்பிடுகிறோம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள். நம்மை அறியாமல் நாம் ஹியூமன் மேக்னெட்டாக இருக்கிறோம். நம் எண்ணங்கள் எப்படியோ அதன் தரத்திற்கு ஏற்றவாறு உள்ளவர்களை நாம் ஈர்க்கிறோம். சிலருக்கு வன்முறைதான் பிடிக்கும், அவர்கள் வன்முறை செய்பவர்களால் ஈர்க்கப்படுவார்கள். சிலருக்கு மென்முறைதான் பிடிக்கும், அவர்கள் நம்மால் ஈர்க்கப்படுவார்கள். தினமும் நன்றி செலுத்தி பணி செய்யும் போதும், கபடமில்லாத இருதயத்தோடு பணி செய்யும் போதும் அநேகரை ஆண்டவரிடத்திலே நாம் ஈர்க்கிறோம். ஆகவே பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்க வேலை கடவுளை வழிபடுவதற்கு சமம், கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு சமம்.
ஒர்க் இட் செல்ஃப் டூயிங் மினிஸ்ட்ரி என்று பவுல் அதைதான் சொல்லி முடிக்கிறார். ஆகவே நம்ம வேலை ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும். அநேகர் அதனால் கவர வேண்டும், அநேகரை நாம் கவர வேண்டும்.